ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெயின் ட்ராவல் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ட்ரெயினில் வந்து நியூ டெல்லியிலேருந்து ஹைதராபாத் வந்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. வீட்டிலேருந்து அங்கே ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு. அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயினுக்கு போகிற பிளாட்ஃபார்ம் வந்து போகணும். அங்கே போனதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து அரை மணி நேரம் கழித்து தான் வந்து வந்துச்சு. நாங்கள் வந்து ஒவ்வொரு இடமா போய் போனதுக்கப்புறம் வேறு ஒரு ட்ரெயின் தான் போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்துருச்சு. அவ்வளோ தூரம் இது இல்லை, அரை மணி நேரத்துக்கு முன்னாலே போனால் எப்போவுமே ட்ரெயின் ரீச் ஆன நேரம்னா சில பேர் அந்த நேரத்தில் அடித்து பிடிச்சி ஓடிடுவாங்க. அது ரொம்ப தவறான ஒரு செயல். அரை மணி நேரம் முன்னாடியே போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து அப்படி தான் போயிருந்தோம். உடனே வந்து அப்படியே ஏறியாச்சு. ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பக்கத்தில் உள்ளவங்களை பொறுத்து தான் எங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னால கீழே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே வந்து கீழே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் சரி அந்த பக்கம் சரி கீழே கொடுத்ததுனால சீனியர் சிட்டிசன்ஸ் விண்டோ சீட்டு தான். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வெளியில் வீடியோ எடுத்துகிட்டே வந்து வரலாம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து மேலே வந்து படுத்துட்டார், வரலை. முடியலையும் வேற எங்கோ போயிட்டார். அப்போ இங்கே ஒரு இங்கே வந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு 40 வயசு இருக்கும். ஒரு 15 வயசு பொண்ணும் 10 வயசு ஒரு பொண்ணு இருந்தது. டெல்லியிலேருந்து ஹைதராபாத் போயிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன சாமான் சாப்பிட்டு சில பேர் வந்து இப்படி தான் இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. 3-4 பை கொண்டு வந்தாங்க. சாப்பிட்றாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் இடைவெளி. அதுக்கடுத்து ஒரு மிட்டாய், ஒரு 15 நிமிஷம், அடுத்தது இப்படி சாப்பிட்டு. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாம். என்னென்னா இங்கே வந்து சீட்டுக்கு அடியில் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து நான் தான் கொடுக்கணும். 15 நிமிஷத்துக்கு வந்து சீட்டோட சரி ஐயோ பாவம் ஏகப்பட்ட லக்கேஜாக வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒரே ஒரு பேக்கு தான். இன்னும் திரும்பி ரொம்ப 4 பேக் அப்படின்றதுனால வேண்டான்ட்டு ஒரே ஒரு பேக்கு தான். அப்போ அந்த பேக்கை எடுத்துக்கூட இல்லை மறந்து போயிட்டா எடுக்கணும், திருப்பி வைக்கணும், பேக் வைக்கணும். காமன் நேரத்துக்கு அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு இதே கிடையாது. மறந்துட்டே வர சொல்கிறா, எடுத்து வச்சுது. அது மட்டும் இல்லாமல் பேக்கை எடுத்து மேலே வேறு ஒரு பேக்கில் மாட்டி வச்சுருக்கா சாப்பிட்றதுக்கு. பிஸ்கட்டு, கேக்கு, பழம், அது இதுன்ட்டு குமிஞ்சு கிடக்கு. சாப்பிட்றதுக்காக தான் ட்ரெயினுக்கு வந்தாலும் ட்ரெயின் ஏறும்போது சாப்பிட்றாருன்னு சந்தேகமாக இருக்குது. இவ்வளோ சாப்பிட்டு மேலே வந்து ஹேண்ட்பேக்கை மாட்ட சொல்கிறா. அது மாட்டி எழுந்து மாட்டணும், எழுந்து எடுக்கணும். இது எல்லாமே என்னோடய வேலை தான். கொஞ்சம் கூட பூச்சியுமே இல்லாமல் அந்த பேக்கு மாட்டுங்க கம்மனுக்கு அந்த பேக் எடுங்க, அப்புறம் திருப்பி மாட்டுங்க, எடுக்கணும். அப்புறம் தண்ணி வேறு 2 இருக்குது, அதை வேறு எடுத்து கொடுக்கணும். நான் தான் அப்புறம் இங்கே வேறு பேக் வந்து வச்சுருக்கா. விண்டோ சீட்டுக்கு இப்படிலாம் உண்டான்னு உண்மையிலே வெறுத்து போயிட்டேன். அது மட்டும் ஐயோ நல்லவங்களாக இருந்தால் இப்படி தான் வந்து குடும்பப்படுத்துகிறாங்க நம்மளை. அதுக்கப்புறம் வந்து பேக் கீழே வச்சுருந்து அதை எடுத்து கொடுங்க, எடுத்து குடிச்சு வயதையும் வச்சு போச்சு. இதில் வேறு ஐயோ வலிக்குதான்னு கேட்க வேறு செஞ்சுக்கிறான். அது இல்லைன்னா தானே இழுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் ஏதோ பிரச்சனை வந்து நானும் அவரும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பிள்ளையை விட்டு எடுக்க சொன்னார் பேக். அதுக்குள்ளே 10 நிமிஷத்தில் எடுக்க சொன்னால் ஜிப்பை திறந்து போட்டு அந்த ஜிப்பை எடுத்து மூடுன்னா. இது சாப்பிட்றதுல என்ன பிரச்சனைன்னா சாக்லேட்டு, பிஸ்கட்டு, இது குமிஞ்சு எவ்வளோ குப்பை குமியும். இந்த குப்பையை கீழே போடணும், ஒன்று மேலே போடணும். அப்படியே மேலே ஹேண்ட்பேக் வச்சுருக்கா, அவளுக்கு பிடிக்கல. அப்படியே மாதிரி குமிச்சிட்டா. இது ஃபுல்லாக இருந்து இந்த குப்பையெல்லாம் எடுத்து கீழே ஒரு கேரி பேக் போட்டுருக்கா, அதுக்குள்ளே போடுங்க அப்படிங்க. அவள் சாப்பிட்டாலா நான் சாப்பிட்டாலா, இதெல்லாம் வந்து ஓவராக இல்லையா? அந்த குப்பையெல்லாம் எடுத்து யார் போடணும்? சாப்பிட்ட யாரோ அவங்க தானே உள்ளே தூக்கி போடணும். நான் இந்த குப்பையெல்லாம் பறக்கி வந்து உள்ளே போடணும். காக்ரோச் வந்துடும், அதெல்லாம் பறக்கி உள்ளே போடுங்க அப்படிங்கிற. எப்படி இருக்குது? ஒவ்வொன்றா சாப்பிட்டு 10 நிமிஷம் பறக்கி தான் உள்ளே போடணுமா? அதை நீல போடணும் சாப்பிட்றது. அது மட்டும் சுத்தமே கிடையாது. கீழே வந்து தண்ணி பாட்டில் வேறு இருக்குது, அதை வேறு கீழே நிறைய போட்டு வச்சுருக்கா. அதை எடுத்துக்கிட்டுங்கிறா. நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக செருப்பு கூட போட்டிருக்கா. அதை நம்ம கையை வச்சு நம்ம எடுக்கணும். நம்ம எதுக்கு தண்ணி பாட்டில் எடுக்கணும்? என் வீட்டுக்காரர் கேட்கவே வேண்டாம், சும்மாவே ஹெல்ப் பண்ணுவார். அவர்கிட்ட வந்து சொன்னார் எடுத்து கொடுங்கன்னு. அவர் வந்து கேட்குறமே சுவரா ஃபுல்லாகவே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். எடுத்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, காலைல சாப்பிட்டாங்க, ராத்திரி முடிஞ்சது. காலையில் 7 மணிக்கு எழுந்துட்டாங்க. எந்திருக்க மாட்டாங்க. வீட்டுக்காரர் கீழ் சீட்டை வாங்கிட்டாங்க. நீங்கள் மிடில் படுத்துக்குங்க, கீழ் சீட்டை தான். அப்புறம் என்ன பண்ணாங்க, காலையில் இருந்த உடனே சாப்பிட்டாங்க. கையில் 8 மணிக்கு சாப்பிட்ருக்காங்க. 7 மணிக்கு இருந்திருக்கு, 9 மணிக்கெலாம் படுத்தாச்சு. என்ன செஞ்சேன், அவங்களுக்கு மொத்தம் 2 சீட்டு தான் உண்டு. ஆனால் மேலே உள்ள 2 பேர் வரல. அப்படி நானும் அவர் தான் என்ன பண்ணால் ஓரமாக ஒன்று மிடில் போட்டு வீட்டுக்காரரை படுங்க அப்படின்ட்டா. ஒரு இதில் அந்த பொண்ணை படுக்க சொல்லிட்டா, ஒரு இதில் தான் படுத்துன்ட்டா. காலையில் 9 மணிக்கே. மிடிலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவுடு உண்டு.
அந்த இதுக்கு உண்டு. காலையில் 9 மணிக்கு தான் படுத்துட்டு எந்திருக்கவே இல்லை. 3 மணி நேரம் கிட்டத்தட்ட மதியம் 1 மணி 2 மணிக்கு வரப்போது சாப்பாடு வந்துடுச்சுன்னாலும் தான் எழுந்தா 12:30. அப்போ கூட பாத்ரூம் போகும்போது இந்த பிள்ளையை இந்த பக்கம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு போகிறா. அப்போ அது என்னது இது, எனக்கு ஓரமாக ஒரு சொட்டு அப்படின்னு நசிங்கிட்டு உட்காந்து ஃபுல் 2 சிட்டி படுத்துக்கிட்டா. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. அப்புறம் நம்மளால் சண்டையும் போட முடியாது. இது ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன்னா அவங்களுக்கு என்ன சீட்டு 2 சீட்டு உண்டுன்னா 2 சீட்டு ஓரமாக உட்காந்துக்கணும். ஃபுல்லாகவே பகல் ஃபுல்லாக படுத்துக்கிறது எந்த விதத்தில் ஒரு நியாயம் தெரில. அதுக்கு தான் ஒரு ரூல்ஸு கொண்டு வந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம சண்டை போடணும்னா சரி போனால் போது, தனியாக வந்திருக்காள் 2 பிள்ளையை வச்சுக்கிட்டு இன்னும் போகிறோம். அதுக்காக ஓவராக பண்ண அப்படியே ஒரு கோவம் வந்துச்சு எனக்கு. நம்ம வீட்டுக்காரர் ஃபுல் சப்போர்ட்னால அவர் ஃபுல்லாக அவளுக்கு அதான் சேவை தான், பேக் எடுத்து கொடுக்கறது வைக்கிறது. அது போக நான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கட்டத்தில் கோவம், நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எனக்கு கை வலிச்சு போச்சு. காலில் வேற இழுத்து 2-3 தடவை என் காலில் பட்டுருச்சு, பேக் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் சொல்லிட்டேன் எனக்கு வலிக்குது, நீங்களே போய் எடுத்துக்கோங்க, வயர் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு என்னால் எடுக்க முடியல. இந்த இடம் போனால் போய் நான் தான் கொடுத்துருக்கேன். ஐயோ பாவம் வச்சுக்கோங்க சார், யாருக்குமே இறக்கப்படக்கூடாது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஓரம் சீட்டு எனக்கு வேணும், நீங்கள் ஓர சீட்டை கொடுத்து அந்த ஓரமாக போய் உட்காரு அப்படி. ஓரமாக தானே உட்காருங்க, அந்த ஓரமாக போய் உட்காருங்கிறாங்க. பிள்ளை ஒன்று படுக்க போட்டாச்சு, தான் ஒன்று படுத்தாச்சு, காலடியில் நான் உட்காந்துக்கணும். இது ஏன் சீட்டு நான் ஏன் போகணும் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதனால் போக சொல்லலை, இல்லை வீடியோ எடுக்கணும் எனக்கு போக முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் சரி சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இவ்வளோ வீடியோ எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை நான் இதில் போடுவேன், சோசியல் மீடியாவில் போடுவேன், அதுக்கு தான் எடுத்திருக்கேன். ஓ அப்படியா அப்படின்னா. அப்புறம் சரின்னு சொல்லி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எந்திருப்போம் 12:30 சாப்பாடு சாப்பிட்டாச்சு. 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் அவர் மறுபடியும் படுக்க வந்தா. இன்னும் 1 மணி நேரம் இருக்குன்னா ஓடி போய் இப்போ ஓர சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா. எழுந்தோ இல்லையோ ஓடி போய் பாத்ரூம் போனால் வீட்டுக்காரர் இறங்குங்க டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இறங்க சொல்லிட்டு தூக்கி போட்டேன். கடன் முடியில் போட்டு உட்காருங்க சாப்பிட்டுட்டு அப்படியே இருங்க. 2 மணிக்கு 2:30 வரப்போது 1 மணி 1.5 மணி நேரத்துக்குள்ளே படுக்கணும். அந்த பொம்பளைக்கு படுத்தே கிடக்கணும்னா அப்போ அவருக்கு 3 சீட்டில் புக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு இந்த ஓரமாக உட்காந்துக்கிட்டேன், ஜன்னல் சீட்டில் உட்காந்துக்கிட்டு. நான் ஜன்னல்கிட்டே உட்காரேன்னு தானும் ஜன்னல்கிட்டே உட்காந்துக்கிட்டு வீடியோ அடுத்தபடி பார்த்துக்கிட்டு இருந்தா, ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ நானும் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு கேட்டுட்டா வாய் விட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சோசியல் மீடியாவில் போட அப்படின்ட்டு. அப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் கடைசியில் போகும்போது கூட இந்த பேக்கை ஃபுல்லாக வெளியில் இருக்குது. நம்ம வழியா அப்போ கூட வேலையை விடலை, உள்ளே இருந்துட்டு இந்த பேக்கை ஃபுல்லாக வெளியில் எடுத்து வைங்க அப்படின்னு பெருசாக 4-5. அப்புறம் நான் சொன்னேன், எங்கே நீங்கள் அது பயங்கர வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் எடுக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களே எடுத்துட்டாங்க. இப்போ பெட்ஷீட்டு தலாணி தூங்கிட்டு அப்படியே போட்டு போயிட்டான். எங்கள் வீட்டுக்காரர் தான் அந்த தலாணி, இந்த பெட்ஷீட்டு, இது அந்த 3 பேரோடதை எடுத்து ஃபுல்லாக மேலே தூக்கி போட்டுருக்காரு. அவர் தான் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறான ஒரு செயல் பாருங்கள். என் வீட்டுக்காரோட குணம் எப்படின்னா, யாரையும் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார், நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். இந்த ஓரமாக பை தெரிவாங்க, இது கூட அவங்க பை தான், இது என்னோடய வேலை தான். அதை கொண்டு வைக்கிறது 15 நிமிஷத்துக்கு எடுத்து கொடுக்கணும், எடுத்து வைக்கணும். அது என்னோடய வேலை தான், இந்த பை எடுத்து வைக்கிறது. இப்போ நான் அவ்வளோ எப்போவுமே ட்ரெயின் ட்ராவல் நிறைய எடுப்பேன், அவ்வளோவா எடுக்கலை. இந்த பாலம் பாருங்கள், இப்போ தண்ணியே கிடையாது, வற்றி போயிடுச்சு. இப்படி வற்றி போயிடுச்சு. இப்போ அப்புறம் மலைகள் நிறைய வந்தது. அது ஆந்திராவில் முக்கியமானது மட்டும்தான் எடுத்திருக்கேன், ரொம்பலாம் வீடியோ எடுக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமானது. அப்புறம் சம்பல் பள்ளத்தாக்கு வந்தது, அவ்வளோதான். மலைகள்லாம் பார்க்க அழகாக இருந்தது, ஆந்திரா தெலுங்கானால, அது எடுத்தேன். மற்றபடி எதுவுமே நான் எடுக்கலை அவ்வளோவா. எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருப்பேன். சரி எடுத்து இப்போ போடாத ரீயூஸ் சொல்கிறாங்கன்ட்டு அவ்வளோவா எடுக்கல. இந்த மலைகள் அது மட்டும்தான் நான் எடுத்தேன், அவ்வளோவா எடுக்கலை. பொதுவாகவே ட்ரெயின் ட்ராவல் அப்படிங்கும்போது நமக்கு இப்போ போர் அடிக்கும். அவரை சொல்லிக்கிட்டே இருந்தேன், எனக்கு போர் அடிக்குது அப்படின்ட்டு. நான் அதுக்கு பதிலே சொல்லலை. சீனியர் சிட்டிசன்னா ஓரமாக கொடுத்துருக்காங்க, எதுக்கு மேலே ஏற முடியாதுன்னு 2 கொடுத்துருக்காங்க. இவன் அந்த அளவுக்கு வயசான கிழவி கிடையாது. அவள் ஒரு 35 வயசு இருக்கும், 10 வயசு பிள்ளை வச்சுருக்கா, 35 வயசு இருக்கும். மிடிலெலாம் ஏற முடியும், தாராளமாக மிடிலில் ஏறி படுக்க முடியும். சும்மா அவள் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா படிக்கிறதுக்கு, அது இதுன்ட்டு. அவளுக்கு கீழே சீட்டு வேணும், அப்படி ஜன்னல் சீட்டு வேணுங்கிறதுக்காக சரி ஐயோப்பாவும் அது படுக்க மட்டும் தான் கொடுத்துருக்கோம், பகல்லையும் இப்போ ஜன்னல் சீட்டு தான் அப்படின்னு கேட்குறது. அதுக்காக தான் நைஸாக கேட்டிருக்கோம். பாத்ரூம் போக கூட வேணே பையெல்லாம் வச்சு மறைச்சிட்டு போகிறான். அவள் இடம் அது ஃபுல்லாக இருக்கும், போனால் போதுன்னு பார்த்துருக்கு. பொதுவாக நம்ம ட்ரெயினில் அப்படி தான். இப்போவாது வர முன்னாலாம் பிள்ளையை வச்சுட்டு வரும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்போ ஸ்லீப்பர், இப்போ ஏசி.
அப்போ வந்து ஸ்லீப்பரில் வரும். இப்போ இந்த ட்ரெயின் அவ்வளோ நீட்டாக இருந்தது, நீட்டாக அவ்வளோ நீட்டாக இருந்தது. குப்பையை எடுத்துகிட்டு போகிறது, அதுவும் டாய்லெட்லாம் ஒரு ஸ்மெல் இல்லை, ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. நான் வந்து டெட்டால்லாம் கொண்டு போயின்னு அதுக்கு அவசியமே இல்லை, அவ்வளோ நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க. பொதுவாக ட்ரெயின்லலாம் போன தடவை வரும்போது அவ்வளோ ஸ்மெல் அடிச்சு ஊற்றுங்க பினாயில் ஊற்றுங்க நான் போய் சொல்லிட்டு வந்தேன். அப்படி கூட ஸ்மெல் அடிச்சது. ஆனால் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு ரூமில் கூட ஷவர்லாம் வச்சு குளிக்கிற மாதிரி அப்படி இருந்தது. ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. பேசுகிறதுக்கு தான் வந்த ஆள் இல்லை, ஆனால் தெலுங்குக்காரங்களாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக அந்த தெலுங்கு தான் பேசுவாங்க. அப்புறம் மிலிட்ரிக்காரர் மட்டும் வந்தார், அவர் மட்டும் ஹிந்தி பேசினார். இப்போ பொதுவாக வீட்டுக்காரர் வந்து யார் வந்தாலும் சரி அவருக்கு வேலை செய்ய போயிடுவார், சொன்னாலும் கேட்க மாட்டார். ஃபுல்லாகவே அவர் தான் சப்போர்ட் பண்ணுவார். அதனால் வந்து சரி சொல்லி விட்டுட்டேன். சரி நம்ம இதுக்கு போட்டு வந்த இடத்துல வந்து இது நிறைய பேர் ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் ரூல்ஸ் படி பார்த்தா மதியெல்லாம் போடக்கூடாது, ராத்திரி மட்டும்தான் மிடில். அது அவங்க அலோவ் பண்ணால் ராத்திரி 10 to 6 தான் அப்படின்னு போட்டிருக்காங்களே. அப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா 1000 ரூபா அவங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அதனால தான் சரி நம்ம வந்து அனாவசியமாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லாக்க வேணும்னு வம்பு பண்ணுறவங்களும் விடக்கூடாது. இப்போ இந்த ட்ரெயின் போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது, அதனால தான் வந்து எடுத்தேன். ட்ரெயின் ட்ராவலுங்கிறது வந்து பார்த்தா நமக்கு பொழுது போகாது, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சரி அப்போ இந்த வீடியோ எடுத்து போஸ்டாக போடுவோம் அப்படின்னு தான் வந்து போட்டேன். இது மட்டும் வந்து கிடையாது, இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போடுவேன் ஹைதராபாத்தில். மறக்காமல் வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் இது சின்ன பிள்ளைய வச்சுட்டு வருவேன்னா அப்போ ஸ்லீப்பரில் அப்போல்லாம் அவங்க எப்படி இருக்குமா இருக்குது. ஸ்லீப்பரில் வேணுனே அந்த சீட்டு மாற்றுங்க இந்த சீட்டு மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் சில சைடில் போய் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன், இந்த சைடு சீட்டு 2 சீட்டு நமக்கு புக் பண்ணிடுங்கன்றேன். ஏன்னா யாரும் பிரச்சனை கிடையாது. அதை கூட இது வந்து உதவி கேட்டார். இந்த சைடு சீட்லேருந்து அங்கே ஃபுல்லாக அவங்க யாரோ திருப்பதிக்கு போனாங்க, அப்போ அந்த பக்கம் போங்கம்மா அப்படின்ட்டு என் பிள்ளையை வச்சுருந்தேன். எங்கோ சுட்டார், மேல் சீட்டு கீழ் சீட்டு அவர் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மிடில் தான் கேட்பேன் என் பொண்ணு. சரி ஆசைப்படும், இப்போ ஓரமாக இருந்தாலும் 2 பேரும் படுப்போமேன்னு சொல்லிட்டு மிடில்லவே நாங்கள் படுத்தோம் 2 பேரும். காலையில் எழுந்து சாமான்லாம் வச்சுட்டு போனேன், பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் தப்பு, நம்ம சீட்டில் நம்ம படுக்கணும், யாருக்குமே இந்த இறக்க விடக்கூடாது. இப்போல்லாம் அப்படி தான் வந்து இருக்கதான். பக்கத்தில் யாராவது கொடுத்தா அவங்க கொடுத்தாங்க, நான் எதுவுமே சாப்பிடலை. ஏன்னா யார் நல்லவங்க யார் பிள்ளாவே நமக்கு தெரியாது, எதுக்காக சாப்பிடணும் அது கூட உனக்கு பயம். அதனால் நான் வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருந்தேன். ஏன்னா நமக்கு பயமாக தான் இருக்குது, யார் நல்லவங்க யார் பிள்ளைவங்கன்னு யாருக்கு தெரியும். நம்ம சாப்பிட்டே இருக்க முடியுமா? அது யாரை கொடுத்து நாளாக வாங்கலை. இது போக வந்தது வேறு, கொண்டு வந்ததே அவ்வளோ பிஸ்கட் பாக்கெட் கொண்டு வந்திருக்கா. அது போக பையில் அதையும் வந்து வரதையும் வாங்கி சாப்பிட்ருக்கா. நீ எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கோ, பிள்ளைகளுக்கு கூட வேண்டாங்களே. அதை குப்பையை தூக்கி பெஞ்சு மேலே ஃபுல்லாக போடுறோம். அதை பறக்கி நான் தான் போடணும், எனக்கு தான் வேலை. ஃபுல்லாக குமிஞ்சிரு, காலையில் ஒரு சின்ன மலை மாதிரி வந்து குமிஞ்சிருச்சு. அதை ஃபுல்லாக மேலே போட்டு வச்சு கேட்டால் அதுக்கப்புறம் எடுத்து நீ குப்பையில் போடுங்கிற. அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு டீ கப்பை தூக்கி பூரா போட்டு போய்க்கிறா. சாப்பிட்டதுக்கு தட்டை போடுற. அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு என்றைக்குமே வந்து ட்ரெயினில் போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இதை வந்து நீங்கள் எடுத்து போடுங்க. நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்கள் எடுத்து போடுங்க, நீங்கள் உங்கள் குப்பையை நீங்கள் எடுத்து போடுங்க. அடுத்தவன்கிட்ட வந்து என்றைக்குமே சொல்லாதீங்க, அது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வராரு அப்படின்னா அது வேறு விஷயம். அதுக்காக சும்மா வந்து நம்ம அப்படி போடக்கூடாது. இப்போ பக்கத்து சீட்டுக்காரங்கள்லாம் வந்து இங்கே எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, ரொம்ப தவறான ஒரு செயல். அந்த ட்ரெயின் ட்ராவலே அந்த இதாகிடும். ஸ்லீப்பரில் போகும்போதெல்லாம் அப்படி வேர்த்து கொட்டும். ஒரு தடவை முதல்ல வந்தபோது பாருங்கள், எனக்கு அப்போ தெரியாது. அப்போ ஏசியில் எல்லோரும் போனாங்க. சரி ஏசியில் சரி நீங்களும் குழந்தைய வச்சுட்டீங்களே வாங்க அப்படின்னாங்க. சரி ஏசியில் போனேன்னா அவள் வந்து சொல்லிட்டீங்களா வரக்கூடாது அப்படின்ட்டார். அப்புறம் என் பொண்ணு வந்து பயங்கர அழுது, 6 மாத பிள்ளையா அழுத தாங்க முடியாமல், ஹீட்டு தாங்க முடியாமல். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ சாப்பாடு கூட தெரியாது. சரி ட்ரெயினில் வர்றதே நம்ம வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் சாப்பாடே வராமல் பாவம் அவங்க 2 பேரும் தங்கச்சி இருக்கார் ஃபுல்லாக பட்னியாக வந்து இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் எங்கள் அக்கா தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க திருநெல்வேலிக்கு. இங்கே அப்போல்லாம் ஒரே ட்ரெயின் திருநெல்வேலிக்கு போகணும், டெல்லி விட்டு திருநெல்வேலி எங்கள் அக்கா வருவாங்க கூட்டிகிட்டு போவாங்க. 3-4 வயசு வரையும் அப்படி தான். 4 வருஷம் போகும்போது அக்கா வந்து கூட்டிகிட்டு போச்சு, திருப்பி வந்து கொண்டு விட்டாங்க. ஒரு தடவை இருந்தால் பாத்ரூம் வருதுன்னு நான் போயிருந்தேன். வந்து பார்த்தா அதுக்குள்ளே அந்த பொம்பளை ஊற்றி வந்து எழுப்பி விட்டான் என் பொண்ணு. தூங்கிக்கிட்டு இருந்த பிள்ளை ஸ்டேஷனில் வேறு நிற்கிது வண்டி, அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. தூக்கத்தில் மட்டும் இறங்கி போயிட்டேன் என்னாகும். அப்புறம் நான் சொன்னேன், என்னம்மா நீ எழுப்பி விட்டீங்க, சரி பிள்ளை நான் வரமாட்டேன்னா வந்து இது பண்ண மாட்டேன்னா அதுக்குள்ளே ஏம்மா அப்படி எழுப்பி விட்டீங்க, அவள் இறங்கி போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு தடவை நிறைய தடவை பிரச்சனை எழுந்திருக்கு. ஏன்னா அந்த தடவை ஃபுல்லாகவே வந்து நிறைய மிலிட்ரிக்காரங்க வருவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எனக்கு பிள்ளைக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டம். பக்கத்தில் உள்ளலாம் சொல்லுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ட்ரெயின் ட்ராவலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க.
ஆனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்கள நம்பாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுதான் நமக்கு வந்து என்றைக்குமே அது நல்லது. வரும் இந்த பை ஃபுல்லாகவே அந்த அம்மாவோட பை தான். அதை மேலே மாட்டுறது, அது இறக்குறது என்னோடய வேலை தான். வேலைக்காரமே எவ்வளோ கைட்டில் இருக்குப்பாங்க, எழுந்து நின்று இதை மாட்டணும், அது இறக்கணும். அது 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் பண்ணணும். பொதுவாக ட்ரெயினில் போகும்போது ஐயோ போவோமே நம்ம இறக்கமே படக்கூடாது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், தொடர்ந்து வந்து நமக்கு ட்ரெயினில் ஒரே பொழுதுபோக்கு. இப்போ தான் நல்ல சீனியர் சிட்டிசனால் இந்த சைடு சீட்டு நமக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம நல்லா பார்த்துட்டு வரோம். அதிலே வர பொறாமல் அவளுக்கு, ஐயோ இவங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காளே, நாங்களும் என்ஜாய் பண்ணோம், சைடில் இடத்த கொடுங்க அப்படிங்கிற. இடத்த கொடுத்தா இடம் திரும்ப கிடைக்காது. நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கனால எனக்கு வந்து நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இப்போ வந்து ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப சேஃபாக இருங்க. நன்றி வணக்கம். இதில் இன்னொரு செய்தி வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து நிறைய கல்யாணங்கள் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் சாப்பிட்றோன்னு சொல்லி சந்தோஷமாக நம்ம போகிறோம். அதுக்கு தான் ஒரு நிகழ்ச்சி வந்து 2 நாளைக்கு முன்னால் நடந்தது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா ட்ரெயினே பற்றி பேசுனா உங்களுக்கு போர் அடிக்கும். அது என்ன செய்தி அப்படின்னா, பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாப்பிள்ளை வீட்லேயும் சரி, பொண்ணு வீட்லேயும் சரி, மாப்பிள்ளை வீட்லேயும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து மொத்தம் வந்து 200 பேர் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணு வீட்டில் 200 பேருக்கு உண்டான மட்டும் சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் வந்த கூட்டத்தை பார்த்தா அசந்துட்டாங்க. எண்ணினும் போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 100 பேர் அதிகமாகவே இருந்திருக்கா. இதனால் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இப்போ என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சரி சொல்லிட்டு அவங்க முக்கியமான ஆட்கள்லாம் வருங்க சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க, முக்கியமான ஆட்களை ஃபுல்லாகவே கூப்பிட்டு உறவுக்காரங்க தவிர எல்லாருமே உரமாக கூப்பிட்டு பண்ண நல்ல சாப்பாடு அந்த 200 ரூபாய்க்கு போட்டாங்க. மற்றபடி தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வேணுனே பேதி மாத்திரை, வயிற்றுவலி வரத்துக்கு மாத்திரை அதில் கலந்துட்டு வேணுனே அதை எல்லாத்தையுமே போட்டாங்க. சாப்பிட்டு போட்டு அத்தனை பேரும் வயிறுவலின்னு பக்கத்தில் நல்ல வேலை ஆத்தங்காரம் இருந்திருக்கு. எல்லாரும் போயிட்டு ஓடுற போது அதை யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது வந்து வைரலாக போயிருக்கு 2 நாளைக்கு முன்னால். இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு செயல். ஒரு கல்யாணத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் சொல்லியிருக்கணும். அதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு வர அப்பாவி மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கல்யாணத்துக்கு அவங்க கூப்பிட்ருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, அதனால் அவங்க மேலே என்ன தப்பு. இப்போ கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளாம் வந்து எவ்வளோ வந்து சாப்பாடை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போவோம். சில பேர் வந்து சாப்பிடாமே போவாங்க, நிறைய சாப்பிட்ணுன்னு நம்ம போகிறோம். அப்புறம் போய் இப்போ செய்யும்போது நிறைய பேர் ஐயோன்னு வயிற்றை பிடிச்சிக்கிட்டு உறவுக்காரங்க முக்கியமானவங்க தவிர மிச்சம் எல்லாருக்கும் போட்டு விட்ருக்காங்க. வயிறு வலியை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் ஆத்தங்கரைக்கு ஓடி இருக்காங்க. அதே வீடியோ எடுத்து போட்டு வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு. இது எவ்வளவு தவறான ஒரு செயல். இன்னும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவர்கிட்ட சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, நான் சாப்பாடு போடவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவங்களை நீங்கள் வெறுங்கையோடு அனுப்பியிருக்கலாம். அது கூட ஒரு தவறு கிடையாது, எனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு. அதை விட்டுட்டு சாப்பாட்டில் வந்து மாத்திரையை கலந்துருந்தால் அவங்களுக்கு இது பண்ணி எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. கல்யாண வீட்டுக்கு சந்தோஷமாக வந்தவங்களுக்கு இப்போ வயிறு இது செய்யலாமா, எவ்வளோ பெரிய தவறான ஒரு செயல். பொண்ணு வீட்டில் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க தான் வந்து யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டில் இப்படி செஞ்சுருக்காங்களா, அப்போ நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பொண்ணு வாழ வேண்டிய வீட்டில் இப்படி செய்யலாமா? இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே காலத்துக்கும் அந்த இது வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையாகும். காலத்துக்கு அந்த மாப்பிள்ளை சொல்லுவான், இந்த மாதிரி வேட்டு எல்லாரையும் நீ விரட்டி விட்டிய அப்படின்னு சொல்லி இன்னும் என்னென்ன பிரச்சனைகளே வரப்போதும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு என்னெல்லாம் நம்ம தவறு செய்தோமோ காலம் ஃபுல்லாக வந்து மாப்பிள்ளை விட்டுருக்காங்க சொல்லி காட்டுவாங்க. சும்மாவே நிறைய இடத்துல வரதட்சணை குடும்பம், அந்த குடும்பம், இந்த குடும்பம், 1000 கொடுமைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சால் எங்கேருந்து போவோம்? அந்த பொண்ணுக்கு தானே ஒரு கெட்ட பேர். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நினைக்காம இப்படி வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த பொண்ணுக்கு தான் வந்து இப்போ இன்றைக்கி இல்லை காலத்துக்கும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நாளைக்கே பொண்ணு மாப்பிள்ளை வந்து எதுனா காலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் வீட்டில் இப்படி ஓட விட்டவங்க இன்னும் என்னெல்லாம் நாளைக்கு நம்புவாங்களா? அவங்க வீட்டுக்கு வந்து அந்த மாப்பிள்ளை வந்து காலத்துக்கு பொண்ணு வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், அப்போ நம்புவாரானே? உங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணாங்களோ அவரை சாப்பிட முடியுமா? உறவுக்காரங்க வந்து வீட்டுக்கு வருவாங்களா, விருந்துக்கு சாப்பிடுவாங்களா? யாராவது பயப்பட மாட்டாங்களா? இது ஒரு தவறான மிக தவறான ஒரு செயல். யாரை பிடிக்கலனாலும் அப்போ முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கணும், சாப்பாடே நான் போட மாட்டேன் அப்படி சொன்னால் கூட தவறு கிடையாது. எங்கேயுமே இவங்க சாப்பிட்டு போகிறோம். அதை விட்டுட்டு இப்படி வந்து எல்லாருக்கும் வயிற்று வலி ஏற்படுத்தி விட்ருக்கீங்க. இப்போ கல்யாணத்துக்கு நம்மளாம் போகணுன்னா எவ்வளோ சந்தோஷமாக போகும், சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு சந்தோஷத்தோடு போகும். இப்படி செஞ்சுருக்கலாமா? எவ்வளோ தவறான ஒரு செயல். இந்த வீடியோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாக மலைகள் மட்டும்தான் எடுத்தேன், வேறு எதுவுமே எடுக்கலை. தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். வீடியோ மட்டும் கிடையாது, எக்கச்சக்கம் போட்டிருக்கேன். ட்ரெயின் அதெல்லாம் வந்து போகும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன், பாருங்கள். அதனால் யாராக இருந்தாலும் பிடிக்கல அப்படின்னா மூஞ்சிக்கு நேரம் சொல்லணும்.
அதை விட்டுட்டு இவ்வளோ செய்யலாமா? காலத்துக்கு அந்த பொண்ணுக்கு வந்து நாளைக்கே பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னா காலத்துக்கும் சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அந்த பொண்ணால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியுமா? எவ்வளோ தவறான ஒரு செயல். என்றைக்குமே பிடிக்கல அப்படின்னா மூஞ்சிக்கு நேரம் சொல்லி சாப்பாடு போடாமல் திருப்பி அனுப்பிடுங்க. அது கூட பரவாயில்ல. எனக்கு அவங்க சாப்பாடு போடலை, திருப்பி அனுப்பிட்டாங்க, அதுனால் அது ஒரு பெரிய தவறான ஒரு விஷயமே கிடையாது. அதை விட்டுட்டு இப்படி செய்து எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறேன், தொடர்ந்து பார்த்து உங்கள் ஆதரவு கொடுங்க. ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. வாயால் பேசி 20 நிமிஷம் போட்டிருக்கேன், இன்னும் 10 நிமிஷம் பேச முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஹைதராபாத்துக்கு வேறு வந்திருக்கேன், டயர்டாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா தொடர்ந்து பாருங்கள். மலைகள் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.